வணக்கம் நண்பா, நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் ஆஜய் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மேதி பாட்காஸ்ட்டு. நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி தான் நீட் எக்ஸாம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. சதி தவறுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அதை சரியாக தவறாங்கிறத விவாதத்துக்குள்ளேயே இன்றைக்கி இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே மாணவர்கள், நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான வாழ்த்துக்கள். அண்டு தயவு செஞ்சு அந்த நீட் எக்ஸாம் மட்டும் தான் எல்லாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்படி இல்லை. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது, அதையும் தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க. அண்டு இன்றைக்கி மீண்டும் ஒரு சோகமான விஷயம் நடந்தது. என்னென்னா, இன்றைக்கி +2 ரிசல்ட்டு, அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு. ஒரு மாணவி 600க்கு 600 மார்க் எடுத்திருக்காங்க. என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் அங்கே எஃபர்ட் போட்டிருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸி திங். அதே சமயத்தில் இங்கே பல மாணவர்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, பல மாணவிகளும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இங்கே வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் இட்ஸ் அ கேம்பிளிங் மாதிரி தான். சரியா, உங்களோட முயற்சி போட்டிருக்கீங்க, உங்களுக்கான மதிப்பெண்கள் வந்திருக்கு, அவ்வளோதான். ஒரு வேளை நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்னா அடுத்த அட்டம்ப்டில் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு பயமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ஈஸி, டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஒரு முயற்சி போட்டிருக்கீங்க, அந்த முயற்சிக்கான பிரதிபலன் கிடச்சிருக்கு. இல்லைடா நான் நல்லா எழுதியிருக்கேன் ஆனால் மார்க் கம்மியாக வந்ததுக்குன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்கள், ஒரு தப்பும் இல்லை. தயவு செஞ்சு அந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க. அண்டு உங்களோட இலக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் அதுக்கு ஒரு காரணியங்கள் தான் மதிப்பெண்கள். உங்கள் இலக்கை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழி மதிப்பெண்கள் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுமே தவிர மதிப்பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு எங்களை நம்பாதுங்க. அண்டு அந்த திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு மாணவன் தற்கொலை பண்ணியிருக்கான். 12ஆம் வகுப்பு அந்த பயத்தில் தற்கொலை பண்ணியிருக்கான். இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தும் இன்னமும் இந்த மாதிரி தற்கொலைகள் தவிர்க்கப்படலையே அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அரசாங்கத்தின் சார்பும் சில முயற்சிகள் எடுக்கப்படுது, என்னோடய வாழ்த்துக்கள். சிம்பிளான விஷயந்தான். இங்கே தேர்வுக்கான பதட்டமும் தேவையில்லை, ரிசல்ட்டுக்கான பயமும் தேவையில்லை. அதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கோம், படிக்கிறோம். அதனால் மதிப்பெண்கள் மட்டுமே எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா தம்பி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடமை இல்லை, அது அந்த வாழ்க்கையை நம்ம அப்படி செதுக்கிக்கலாம். வெற்றிக்கு மதிப்பெண் ஒரு பொதுட்டல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மோர் எனஃப். அண்டு நான் இப்போ பேச உங்களுக்கு பூமரங்கள் மாதிரி தெரியுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் சில பேருக்கு அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக நீ சொல்கிறது காட்டு தானேன்னு தோணுச்சுன்னா இந்த எபிசோடு உங்களுக்கானது. தயவு செஞ்சு நல்ல முடிவு எடுங்க, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. இன்னும் வாழ்க்கை எங்கேயோ இருக்குது, சந்தோஷமாக இருங்க. அண்டு அந்த ஒரு மாணவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாகவும், இதுமேல் இதை நிகழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இல்லாத இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சொல்ல விருப்பப்படுறேன். அதனால் சொல்ல முடியறனால அந்த நாளைக்கு ஒரு இந்த மாதிரி எந்த சோகமும் இல்லாத ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். அண்டு ஓகே, பை.